அண்மை செய்தி. சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு போலீஸ் காவல் முடிந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மகாவிஷ்ணுவின் காவலானது நிறைவடைந்த நிலையில் தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மகாவிஷ்ணு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மகாவிஷ்ணுவின் காவலானது நிறைவடைஞ்சிருக்கு. தற்போது அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு குறிப்பாக தற்பொழுது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை என்பது நிறைவு பெற்று மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த மாதம் 28ஆம் தேதி அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை ஆகிய பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். செப்டம்பர் 7ஆம் தேதி ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை வந்த அவரை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருக்கான விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. 20ஆம் தேதி வரையிலும் நீதிமன்ற காவலில் வைக்க ஏற்கனவே மெஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டிருந்த நிலையில் குறிப்பாக 7 நாட்களில் காவல்துறை காவலில் எடுத்து விசாரணை நடத்துவதற்கான அனுமதி என்பது கேட்கப்பட்டிருந்தது. 3 நாட்கள் அனுமதி என்பது நீதிமன்றம் வழங்கிய நிலையில் 3 நாட்கள் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக சைதாப்பேட்டை காவல் நிலையம், அசோக் நகர் பள்ளி, திருப்பூரில் இருக்கக்கூடிய அவரது பவுண்டேஷன் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அழைத்து சென்று அவரது விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. இந்த விசாரணை என்பது நிறைவேற்று தற்பொழுது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட இந்த விசாரணை என்பது முடிவு பெற்ற பிறகு செப்டம்பர் 20ஆம் தேதி வரையிலும் மேலும் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவு என்பது போடப்பட்டிருப்பதாக சைதாப்பேட்டை நீதிமன்ற சார்பாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது விசாரணை முடிந்து மீண்டும் புழல் சிறைக்கு அவர் அழைத்து செய்யப்பட்டிருக்கிறார். அதன் காட்சியுடன் நேரில் பார்த்து வருகிறோம். மகாவிஷ்ணுவின் காவலானது செப்டம்பர் 20 வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.